தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். நான் தான் பதினொன்றே ஹால் அனவரசத்துக்கு டைம் மாற்றிருக்காங்க நினைக்கிறேன். சனந்தான் இல்லை, காசு இல்லை. சைக்கிளில் 250 பெட்ரோல் விலை செமையாக ஏறி கொண்டு போகுது. 145 ரூபா போல் அப்படின்னு தான் பேசலாம். கண்டிப்பாகவே பேசலாம் தான், பட் எனக்கு ஆங்கிலம் தெரியாது. தமிழ் ரெண்டு சொல்லடா, தலைமை முன்னு இல்லடா. தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் வசந்தன் கிரீஸ். என்னடா இன்றைக்கு நான் சின்ன ஒரு புது முயற்சி நடக்க போகிறேன். அதாவது சைக்கிளில் திருவண்ணாமலையை சுற்றி பார்க்க போகிறேன். 7 மாநாடு சுற்றி பார்க்க போகிறேன். திருவண்ணாமலை ஃபுல்லாக சுற்றி பார்க்கல, 7 மாநாடு சுற்றி பார்க்க போகிறேன். சைக்கிள் தான் ஃபுல்லாக போக போகிறேன். சைக்கிள் ஹோல்டரும் இல்லை, கேமராவை அந்த இதை கையில் பிடிச்சிக்கணும் ஓட போகிறேன். பார்ப்போம் என்ன மாதிரி இருந்து. காற்றா வர இருக்குது. போகிற போக பார்த்தா இனி எல்லோரும் சைக்கிள் தான் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பெட்ரோல் விலை வேறு எகிரி கொண்டு போகுது நாளுக்கு நாள். இந்த மாதத்துக்குள்ளே 5510 ரூபா வரும்னு எதிர்பார்க்குறோம். தெரியல, என்ன எல்லாமே தெரியலை. இப்போ நான் இருக்கிற இடம் என்னண்டா, எங்கேருந்து வலிக்கிறேன்டா, ஓர்மலையில் லகுன் பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் தான் வலிக்கிட போகிறேன். சரி வாங்க பயணிப்போம். இதான் நான் போகிற சைக்கிள். எந்த பைக் இல்லை, சைக்கிள் இல்லை, இந்த அப்பாவோட சைக்கிள். இந்த சைக்கிள் தான் பயணிக்க போகிறேன். பார்ப்போம் வாங்க, சுவாரஸ்யமானதை காட்டுறேன், பகிர்வோம். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோக்களை சைக்கிள் பயணங்களை இறக்கலாம். சரி வாங்க பயணிப்போம் சைக்கிளில். சைக்கிள் இருந்து வெளிக்கிட்டாச்சு. இப்படியே ஓர்மலையிலேருந்து இந்த லோரோட தான் பயணிக்க போகிறேன். இதான் லகுன், அதாவது லகுன் பார்க். திருவண்ணாமலை இருக்காங்களுக்கு தெரியும் இந்த பார்க் என்ன பார்க்குன்ட்டு. இதால் ஓர்மலை லோரோடலாம் போகிறேன். இதில் ஒரு ஆஞ்சநேய கோயில் ஒன்று இருக்குது. அந்த ஆஞ்சநேய கோயிலால் போய் திரும்பி வாங்க காட்டுறேன். எல்லாத்தான் இருக்குது சைக்கிளில். ஒரு 10 மணி இருக்கும் போல், ஞாயிற்றுக்கிழமை. உண்மையாக சொல்லணும்டா, வருஷத்துக்கு போல் சைக்கிள் ஓடுறேன். இப்போவே கலக்குது. ஓடுவோம், முயற்சி எடுத்துட்டேன், ஆரம்பிச்சிட்டேன், முடிப்போம். அந்த பைக்கில் சைக்கிளில் மாட்டுற கேமரா கோடர் வாங்கினா இன்னும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதான் ஒருமலையில் காணப்படுற ஆஞ்சநேய கோயில், விஸ்வரூப ஆஞ்சநேயர் ஆலயம், ஒருமலை கீழ்வீதி, திருவோணமலை. நல்லா இருக்குண்ணே. இது பின்னுக்கு ஒரு சிவன் சிலையும் இருக்கு. லிங்கம் வந்தா இருக்கு. இது நல்லா இருக்கு. அங்கே பயணிப்போம். பிடிங்கி வைக்காம நம்ம இதால் திரும்புவோம். இது ஓர்மலை
இதான் துர்க்கையம்மன் கோயில் நவத்தலை கோபுரம். அதனால் அப்படியே திரும்புவோம். என்னடா நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், இது அப்படியே ஏற்றேன் உங்களால். நான் ரூட்டை அந்த புதல் அப்படியே போட்டிருந்தா அதால் வந்துக்கலாம். ஹரி, இது கொஞ்சம் இறக்கமாக இருக்குது. பிரேக் இருக்குது தானே சைக்கிளுக்கு. ஏன்னா இந்த பக்கத்தில் போனால் அவ்வளோ தூரம் போகலாது. போனால் புரியுமா தெரியும், போகலாம் தெரியா, போய் பார்ப்போமா? போய் பார்ப்போம். அதில் போகலாம். இந்த ரோடு தான் பல வருஷத்துக்கு திறந்தவங்க நினைக்கிறேன். எங்கடா இந்த புது கவர்மெண்ட் வந்த அப்புறம் இந்த ரோடு திறந்தவங்க. இதுக்கு முதல்ல இதால் போயிடாது, இப்போ போகலாம். இதால் போனால் அந்த ஆர்மி மியூசியம் வரும். இது இந்த ரோடு தான் ஆர்மி மியூசியம் வரும். இந்த வாகனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வந்துருக்கு. இதில் ஒரு புத்த விகாரம் ஒன்று இருக்குது. இறக்கம் இதுதான் அந்த ஆர்மி மியூசியம். அங்கே போகல, இது ஃப்ரீ மாதிரி. இது எப்படி இது கிடக்கிற இது அந்த பௌத்த விகாரைக்கு போகிற படி. நல்லா இருக்குண்ணே. கனகாலயபுரம் சைக்கிள் ஓடுறேன், நல்லா இருக்கு. பட் கலைக்குது. சைக்கிள் ஓடினா கலைக்கும் தானே. மோட்டர் பைக்கு ஓடி 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 சைக்கிள் எல்லாம் ஓடுறதில்ல. பல வருஷமாயிட்டு சைக்கிள் ஓடி. ஏய், இதான் ஊர்மலை சமுத்திர விஷ்ணு கோயில். 8ஆம் மாதம் அப்படி திருவிழா வரும் போல் தேர் கொண்டு வர்றாங்க. வெள்ளோட நடக்கும், பார்ப்போம். அது அங்கால லகூன் பார்க், இது ஓசில் பார்க். இது ஓசில் பார்க்னு சொல்லுவாங்க இந்த பார்க்க. அது லகூன் பார்க், இது ஓசில் பார்க். இதுதான் அந்த முக்கோண கிரவுண்ட். இதிலலாம் முதல் இந்த இடத்துலாம் விளையாடுனாங்க. முதல் இந்த இடத்துல கிரிக்கெட் விளையாடுனாங்க.
இப்போ சின்ன பிள்ளை கிரிக்கெட் ஆடி கொண்டிருக்காங்க. என்ன எவனோ பேர் சொல்லி கூப்பிட்டான். அந்த அவன் தான் பேர் சொல்லி கூப்பிட்டான். அதெல்லாம் ஒரு காலம். இதில் வந்து கிரிக்கெட் விளையாடுற இதாங்க எனக்கு பிச்சுங்கிற பயணிப்போம். எங்கே நிற்கிறேன்டா? கவர்னர் ஆஃபீஸ்க்கு நான் நிற்கிறேன். ஓகே, கவர்னர் ஆஃபீஸுக்கு நான் நினைக்கிறேன். கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து வெளிக்கிட போகிறேன். சரி வாங்க. கிரிக்கெட் விளையாடுறாங்க. பால்லாம் தொட்டு எத்தனையோ வருஷம் ஆயிட்டு. சிங்கள மகா வித்தியாலயம். கடல் உத்திரைமுக வீதி சொல்லுவாங்க நினைக்கிறேன். இது இன்னகாபுரம் ரோட். அப்படியே சிவி ரோட். எத்தா மாட்டிட்ட செய்யா பக்காவடி எப்படி இந்த இந்த இடத்துல ஒரு விடிய ஒரு 6 மணி 7 மணி அப்படி வந்தீங்கன்னா இதில் உடன் மீன், அதாவது அப்பயே பிடிச்சி வந்து அப்போ அதிலேயே போட்டு விற்கிற மீன் போட்டு இதில் விற்று கொண்டிருப்பாங்க. இந்த இடத்துல மீன் விற்று கொண்டிருப்பாங்க. இப்போ நான் இதில் போய் இதால் திரும்ப போகிறேன்டா, சுங்க வீதியால் திரும்ப போகிறேன். சுங்க வீதி தானே அது? சுங்க வீதி, கஸ்டம் ரோட். மல்லிகா ரெஸ்டாரண்ட்டில் தண்ணி இருக்குமா? திருவண்ணாமலை மாநகர சபை இதுதான். எல்லாம் எங்கட இதுவும் இருக்குது, சிறைச்சாலையும் இருக்குது. சிறைச்சாலை ரோடால் போகலாம், பட் வீடியோ எடுக்க இயலாது. வீடியோ எடுத்துகிட்டு போனால் அப்புறம் ஏதாவது கேஸ் ஆகிட்டுண்டா
பிடிச்சி வச்சுருவாங்க. என்ன வேறு யார திருகோணமலை கடற்கரை. இதில் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு களைப்பாருவோம்மா. கொஞ்சம் களைப்பாட்டாங்களா? போ நண்பன், தண்ணி கிடைக்குமா? காரணத்தோட சொல்ல தேவையில்ல, தண்ணி கிடைக்குமா? இதான் திருவண்ணாமலை கடற்கரை. ஒரு பெரிய ஒரு இடம் உண்டு திருவண்ணாமலையிலேயே, பெரிய ஒரு கடற்கரை சொல்லலாம். ஒரு அக்கா நடந்து போகிறா, வெள்ளக்கார அக்கா போல். பேசலாம், அடிப்பாவே பேசலாம் தான். பட் எனக்கு ஆங்கிலம் தெரியாது. தமிழ் ரெண்டு சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இப்படி ஒரு பெரிய ஒரு கடற்கரை உண்டு திருவண்ணாமலையில் காணப்படுற பெரிய ஒரு கடற்கரை உண்டு. அந்த அதில் தெரியுது, இது வெளிக்கடை. இதான் நான் சொன்னேன் புத்த சிலை. இது நான் சொன்ன 2வது புத்த சிலை. திருவண்ணாமலை பீச், பெரிய ஒரு பீச் உண்டு. திருவண்ணாமலையில் காணப்படுற அழகான பெரிய பீச். என்னடா கண்ணாடிலாம் போட்டு கடை குடிக்கிறாங்க. இதில் போட்டிருக்காங்க ஏண்டா ஷோர்ட் ட்ரிப்புக்கு 7500, 7000 ரூபா, 10,000 ரூபா. அது ஷோர்ட்டுக்கு 7000 ரூபா, நார்மலுக்கு 10,000 ரூபா, ஃபுல் ட்ரிப்புக்கு 16,000 ரூபா. இதுதான் கோணேஸ்வரம் கோயிலுக்கு போகிற பாதை. அப்படியே போனீங்கன்னா கோணேஸ்வரம் கோயிலுக்கு போகலாம். இந்த ரூட் அப்படி எங்கட மணிக்குடு கோபுரத்துக்கிட்ட போவோம். மணிக்குடு கோபுரம், மீன் மார்க்கெட், மணிக்குடு கோபுரம், இப்படி மார்க்கெட், பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் இந்த இடத்துலான் இருக்குது. இதில் போகிற வழில மான் பார்க் ஒன்று இருக்குது. காட்டுற மான் பார்க்கையும், மான் ஓப்பன் பார்க்குன்னு சொல்லணும். அது மான் ஓப்பனாக தான் இருக்கும். அது மான் அடைச்சி வச்சுருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல மானுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் வாங்கி மானுக்கு கொடுக்கலாம். மான் ஒன்றையும் காணல. மான் ஒன்றையும் காணல. வாங்க போ. வேங்கட பஸ் ஸ்டாண்ட்ற பின்பக்கம் செஞ்ச நல்லா இருக்கும். உள்ளே போயெல்லாம் இருக்கீங்களா, இருந்தால் என்னென்ன வியாதி வரும்ன்ட்டு எங்களுக்கே தெரியாது. அப்படி ஊற்ற நரகலாக இருக்குது, ஜராவை இருக்குது. இது எங்க மீன் மார்க்கெட். மீன் மார்க்கெட்டை நாங்கள் நீட்டாக வச்சுருக்க சொல்லிடாது தானே. திருவண்ணாமலை காணப்படுற பெரிய ஒரு மீன் மார்க்கெட்டு தான். இது எங்கே மணிக்குடு கோபுரம். டைம் ஓடுது மணிக்குடு கோபுரத்தில். 11 ஹால். கணவர் சித்துப்புற டைம் மாற்றிருக்காங்க நினைக்கிறேன். இதுதான் திருவண்ணாமலை மார்க்கெட்.
பைக்குக்கும் காசு கட்டணுமா? பைக் வைக்கலாமா? இதான் திருவண்ணாமலை மார்க்கெட். போய் பார்ப்போம். அம்மா முட்டையில் என்ன விலை? இது ஊர் முட்டையா? எங்கேருந்து வாரீங்க? கந்தலாயில் இருந்தா? 95. ஒரு முட்டை 60 ரூபாயா? இதாங்க திருவண்ணாமலை மார்க்கெட். ஆனா மரக்கறில என்ன ரேட் போகுது? சரியா விலை என்ன? தமிழா அண்ணா சிங்கிள். அண்ணா கத்திரியில் என்ன பிரச்சனை போகுது? விலை போகுது கத்திரியெல்லாம்? கத்தரிக்கு 500 ரூபா, 400 ரூபா, 200 ரூபா. சரியா ரேட் என்ன எல்லாம்? பெட்ரோல் ஏற இங்கே எல்லாம் ஏறுதுண்ணே. அப்படி சீசன் முடியுது. சீசன் முடிஞ்சு பாக்கி முடிஞ்சு கொண்டு போகும். ஓகே ஓகே. உற்பத்தி குறைவு. அப்போ தட்டுப்பாடு ஆகுது, விலை கூடுது. இது அப்படி அப்படியே சீசன் கூடு விலை கூடுது. பூண்டு எவ்வளோ போகுது? ஒரு வருஷம் டம்ளேலே 490 கிலோ. 500, 520 ரூபா. வெங்காயம் விலை வரும். வெங்காயம் 30 ரூபா, 40 ரூபா விலை வரும். வெங்காயம் எவ்வளோ? 200, 250, 210 கிலோ. பச்சை மிளகா அப்படி போகுது. 450லேருந்து 600 ரூபா மட்டும் போகுது. பச்சை மிளகா 600 மட்டும். தேசிக்கா தக்காளி தம்பளையிலேயே 600லேருந்து 800 மட்டும் போகுது. எல்லாம் சீசன் விழுது, குறையுது. ஓஞ்சி கொண்டு விலை குறைவாக இருக்கும். தமிழாண்ணா என்ன மாதிரி போகுது ப்ரைஸ் எல்லாம்? எல்லாம் குறைதான் இருக்கு. ஆனால் எல்லாம் விலை கூட்டிட்டுன்னு சொல்கிறாங்க. சனந்தான் இல்லை, காசு இல்லை. 250 என்ன காஞ்சோட வெறிச்சோட கிடக்கு. இந்த மார்க்கெட்டுக்கு நாங்கள் வாடகை கொடுக்குற மட்டும் தான் மிச்சம். யூசி எல்லாம் ரோட்டில் போட்டுருக்காங்களே, ரோட்டில் போட்டு நிற்கிறாங்க. அதுக்கு ஒரு நடவடிக்கை இருக்க மாட்டான். எங்கிட்டானா ஒரு மாதம் கொடுக்கல, அடுத்த நாள் இந்த 10 ஒரு நாள் சுரங்கன்னா வட்டியோட கேட்பான். வட்டியும் சேர்த்து கேட்பான். வட்டியும் சேர்த்து கேட்குறாங்க. இப்போ வடகுடி 6000 ரூபா. இந்த முறை என்ன எக்ரிமெண்ட் ஒன்று என்னமோ கேட்டு அதுக்கு 7500 ரூபா கேட்டான். கரெக்டாக எக்ரிமெண்ட் எடுக்கணும்னு சொல்லி இதில் எக்ரிமெண்ட் இல்லை, என்ன டெண்டர் ஃபார்ம் எடுக்காங்க. டெண்டர் ஃபார்ம் அடி அடிக்க இந்த என்ன அவங்களோட இருக்குது மெஷின் இருக்குதானே, ஃபோட்டோ காப்பி எடுக்க 7500 ஒரு ஆளுக்கு போகுதா? சும்மா தேவையில்லாமல் மக்கள் கொள்ளி அடிக்கிறாங்க. நகரசபா செய்கிற வேலை தொழிலுக்கு போயிடலாம். எல்லாம் உடஞ்சி கடைஞ்சி பைப்பெல்லாம் உடஞ்சி அதெல்லாம் இல்லை, கண்டுக்கிற இல்லை. அவ்வளோ இந்த ஒழுங்காக இந்த கரண்ட் மட்டும் கொடுத்துருக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. வியாபாரம் சனம் இல்லை. ரோட்டு மொழிக்க சாமான் கொடுத்துருக்காங்க. தேங்காய் என்னண்ணா ரேட்? விலங்கண்ணா 100 ரூபாய்க்கு கிடைக்கும், 120 ரூபாய்க்கு கிடைக்கும். இது 100 ரூபா, 120 ரூபா. அது 150, 130. ஓ எவ்வளோ? என்ன மெயின் சீட்டால் போய் கொண்டிருக்கிறேன்.
இன்றைக்கி கொண்டு தான் போயிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இருமா நாள் ஓடுவோம். ஓடிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த எபிசோடில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அவ்வா ஏலா சாமி. உறவுகளே, உங்களால் முடிஞ்சால் நீங்களும் சைக்கிளில் பயணிங்க. உடம்புக்கு நல்லா. போகிற போக பார்த்தா எல்லோரும் சைக்கிள் தான் தெரியும்னு நினைக்கிறேன். பெட்ரோல் விலை செமையாக ஏறி கொண்டு போகுது. 145 ரூபா போல் அப்படின்னோ தான். ஆமாம் இல்லை, எப்படி இருந்தாலும் நாங்கள் அடிக்க தானே போகிறோம். எப்படி இந்த மாதத்துக்குள்ளே 510 ரூபா அப்படி வந்துடும் போல். பார்த்து சூதானமாக நடந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையை பாருங்கள், லைஃப்பை பாருங்கள், எல்லாம் ஒன்று தான். சரி, ஓகே. அப்புறம் இல்லை, தண்ணி கொஞ்சம் வாங்கி தண்ணியை குடிச்சிட்டு சரியா ஃபுட் சிட்டி. தண்ணி போட்டுருந்தாங்க. பேக் தேவையில்லை. இது என்னால் ஒன்றும் இல்லையா இருக்கிறேன். ஒரே ஒரு நாள் தான். சரியாக கலைக்குது. வருஷத்துக்கு கூட சைக்கிள் ஓடிருக்கேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை நிறைய மீட் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி அடுத்த வீடியோ போட்டு கொண்டிருப்பேன். இப்போ திருவண்ணாமலை டவுனை சுற்றி பார்த்துருக்கேன். உங்களோட விருப்பம். வேறு ஏதாவது ஏரியா சுற்றி காட்டணும்னா சொல்லுங்கள், சுற்றி காட்டுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய். விடைபெற்று செல்கின்றேன்.